வணக்கம். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்றாகிய சிலப்பதிகாரம் பற்றி நம்முடைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வர்றோம். இதை தொடர்ந்து பார்க்குறப்ப ஒரு பதிவாகுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. புகார் காண்டம் அதில் 8வது பகுதியாகிய வேணிற்காதை பற்றி பார்க்க போகிறோம். காணல் வரியில் கோவலன் பிரிஞ்சு போயிட்டான், மாதவி தனியாக வந்து சேர்ந்தா. இப்போ இளவேணிற் காலம் வந்தது. இந்த இளவேணிற் காலத்தை என்ன அழகாக வர்ணிக்கிறாருங்க நீங்கள் இளங்கோவடிகள். நெடியோன் குன்றமும் தொடியோல் பவமும் தமிழ் வரம்பு அறுத்த தன்புணல் நன்னாட்டு மாடமதுரையும் பீடார் உரந்தையும் களிகளு வஞ்சியும் ஒலிமுணல் புகாரும் அரைசி வீற்றிருந்த உரைசால் சிறப்பின் மன்னன் மாறன் மகிழ்துணை ஆகிய இன்னிலவேனில் வந்தது இவன் என வளங்கெழு பொதியின் மாமணி பயந்த இளங்கால் தூதன் இசைத்தனன் ஆதலின் மகர வெம்கொடி மைந்தன் சேனை புகர் அரு கோலம் கொல்லும் என்பது போல கொடியிடை சோலை குயிலோன் என்னும் படையுள் படுவோன் பனிமொழி கூற மடல் அவிழ் காண கடல் விளையாட்டுனில் கோவலன் ஊட கூடாது ஏகி மாமலர் நெடுங்கன் மாதவி விரும்பி. வேணிற்காலம் வந்தது. வேணிற்காலத்தில் தென்றலும் வந்தது. தென்றல் பொதிய மலையிலிருந்து புறப்படுகின்றது. பொதிய மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் அப்படின்னு திருவிளையாடல் படத்தில் கூட ஒரு பாட்டை பார்ப்படமை. இந்த தென்றல் மன்மதனுக்கு தேர் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு. குதிரை எது? கிளி. அந்த மன்மதன் இந்த இளவேணிற் காலத்தில்தான் காதலர்களை இன்புறுத்துவான், தனியே இருப்போரை துன்புறுத்துவான். இப்படிப்பட்ட சூழலில் பிரிந்து சென்றான் கோவலன். அவனை எண்ணி ஏங்கியிருந்தால் நிலா முற்றத்தில் மாதவி. உரியவளாகிய கண்ணகி வாடி நிற்கிறாள். ஆனால் மாதவியோ ஏங்கி நிற்கிறாள், வருந்துகிறாள். கோவலனை கூட வேண்டும் என்று நினைக்கிறாள். தூது அனுப்புகிறாள். எப்படி தூது அனுப்புகிறாள் என்றால், தன் தோழி வயந்தமாளை அழைத்து, கோவலன் புகார் நகரத்தில் தான் இருக்கிறான், அவனிடத்திலே சென்று என்னுடைய திருமுக ஓலை ஒன்றை நீ கொடுத்து வர வேண்டும் என்று சொல்ல அவளும் ஏற்றுக்கொள்கிறாள். இப்போது மாதவி முதல் கடிதத்தை எழுதுகிறாள். அப்படி என்றால் 2வது கடிதம் இருக்கிறதா? இருக்கிறது. நாம் பின்னர் பார்க்க இருக்கிறோம். இந்த முதல் கடிதத்தை அவள் எப்படி எழுதுகிறார் என்றால், ஒரு கடிதம் எழுதப்பட வேண்டுமென்றால் அது அந்த காலத்திலே பட்டு துணியிலே எழுதுவார்கள், பண ஓலையிலே எழுதுவார்கள். மாதவி என்ன செய்தாளாம்? அவள் எழுதுவதற்காக தாழம்பூ மடலை எடுத்தாளாம். தாழம்பூ வாசனை உடையது. அந்த தாழம்பூ மடலை எடுத்து பிச்சிப்பூ மொக்கினை பேனாவின் கூர்மையாக்கி செம்பஞ்சு குழம்பை எழுதுகின்ற அந்த மையாக்கி அதிலே தொட்டு தன் உள்ளத்தில் இருக்கின்ற இயக்கத்தை எல்லாம் அவன் புரிந்து கொள்ளுமாறு அவள் கடிதத்தில் எழுதி அதனை வயந்தமாலையிடத்திலே கொடுத்து அனுப்புகிறாள். கோவலன் இருக்கும் இடமிருந்து மாதவியின் தோழியாகிய வயந்தமாலை அவனிடத்திலே சென்று அந்த கடிதத்தை கொடுக்கிறாள். ஆனால் அவனோ அந்த கடிதத்தை பெற்றுக்கொள்ளவும் இல்லை. அதற்கு மேலும் வயந்தமாலையினுடைய காதிலே படுமாறு மாதவியை இகழ்ந்து பேசுகிறான். அப்படி இகழ்ந்து பேசுகிற போது ஒரு வார்த்தையை சொல்கிறான். என்ன இருந்தாலும் அவள் ஆடல் மகள்தானே என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். நாட்டியக்காரிதானே என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இதை கேட்டுவிட்டு வந்து வயந்தமாலை சொல்ல அதை கேட்டு மனம் வருந்திய மாதவி, மாலை வாராராயினும் காலை காண்குவோம் என்று பொறுத்திருந்தாள். அவள் பொறுத்திருந்தாள். அவன் தனித்திருந்தான். கண்ணகி வருந்தி இருந்தால். இவ்வாறாக அந்த வேணிற்காதியினுடைய செய்திகளெல்லாம் சொல்லப்படுகின்றன. பின்னர் என்ன நிலை ஆயிற்று? கோவலன் வந்தானா? மாதவியை சந்தித்தானா? அல்லது கண்ணகி வீட்டுக்கே சென்றானா? சிலப்பதிகாரம் தொடர்கிறது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில்
பின்தொடர்ந்து வாருங்கள், நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.